ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைய இளைஞர்கள் பலர் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். ஒரு நல்ல வேலைகள் கிடைக்காமல் ஏமாற்றங்கள், படிப்பில் தோல்விகள், குடும்ப பொறுப்புகள், எதிர்காலத்தை குறித்தனான பெரிதான பயங்கள், நண்பர்களின் மூலமாக வரும் புறக்கணிப்புகள், வாழ்க்கை முன்னேற முடியாமல் வருத்தங்கள் ஏற்பட்டு அநேக இளைஞர்களும் அநேக மனிதர்களும் மிகவும் வருத்தத்துடனே கண்ணீருடனே நாட்களை கடக்கும் ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் என்று சொல்லும் செய்தி இதுதான். உன் கண்ணீருக்கு முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உருவாக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது பலமுறை கண்ணீர் விட்டு ஜெபித்தார். பின்னர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு சிறைச்சாலையிலே கண்ணீரோடு இருந்தார். ஆனால் தேவன் அவரை எகிப்தில் பிரதான அதிபதியாக உயர்த்தினார். தேவன் உங்களின் கண்ணீரை ஒருபோதும் அலட்சியமாக எண்ணுபவர் அல்ல. அதற்கான பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். அது சாட்சியான மாற்றங்களை ஏற்படுத்த, பெரிய காரியங்களை செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று நீ ஒருவேளை கைவிட்ட சூழ்நிலையில் இருந்திருந்தால் உன் கனவுகளை விடாதே, ஜெபத்தில் உறுதியாயிரு, தேவனோடு நடப்பதை கைவிடாதே. இன்று நீ கண்ணீரோடு விதைப்பதை நாளை பலர் கைத்தட்டி பாராட்டும் வகையாக தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கண்ணீர் உன் அடையாளம் அல்ல, தேவன் தரப்போகிற வெற்றிதான் உன் அடையாளம். இதை உறுதியாய் நம்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எப்பொழுதும் விட்டுவிடாமல் உறுதியாய் எண்ணி அதையே நீங்கள் சிந்தித்து தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால் ஜெபித்து அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும். தேவன் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அடிக்கப்பட்டார், காயங்களை ஏற்கப்பட்டார். இந்த உலகமானது படைத்தது நோக்கம் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. எனவே நீங்கள் இந்த மகிழ்ச்சியான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நாட்களிலும் கண்ணீரை சிந்துவதை விட்டுவிட்டு, அழுவதை விட்டுவிட்டு தேவனை நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள். தேவன் உங்கள் கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். God bless you.